ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னிடத்தில் போஜனம் பண்ணுவான். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கும் இந்த வசனம் ஒரு அழைப்பு மட்டுமல்ல, அது ஒரு அன்பான வேண்டுகோளாக உள்ளது. இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் கதவின் முன் நிற்கிறார். அவர் உடைத்து கொண்டு உள்ளே வரவில்லை, அவர் மெதுவாக தட்டுகிறார். தேவன் நம் வாசலில் நிற்கிறார். அவர் தூரத்தில் நிற்பவர் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் கதவின் முன்பாக நிற்பவராக உள்ளார். பல சமயங்களில் நாம் சொல்கிறோம், தேவன் எங்கே இருக்கிறார்? எனக்கு போராட்டங்கள் வருகிறது, எனக்கு நிந்தைகள் வருகிறது, எனக்கு உபத்திரவம் பாடுகள் வருகிறது, அதன் மத்தியில் நான் சோர்வோடு இருக்கிறேன் என்று. ஆனால் அவர் எங்கும் இல்லை, உங்கள் பக்கத்திலே, உங்கள் இருதயத்தின் அருகிலே இருக்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் பல வழிகளில் நம்முடன் பேசுகிறார். வேதாகமம் மூலம் பேசுகிறார், தேவ செய்திகளின் மூலம் பேசுகிறார், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மூலம் சில நேரங்களில் நம்மோடு பேசுகிறார். அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோமா இல்லையா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். ஒருவன் கதவை திறந்தால் கதவு திறப்பது நம்முடைய பொறுப்பாகும். தேவன் வலுக்கட்டாயமாக செல்பவர் அல்ல. நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் கதவை திறப்பீர்கள் என்றால், இன்று உங்கள் இருதயத்தின் கவலைகள், பாவங்கள், உலக ஆசைகள், இவைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தின் கதவை மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இதயத்தின் கதவை திறக்கும் போது உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய நெருக்கமான உறவுகளை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். அதுதான் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்ற வார்த்தைக்கான அர்த்தமாக உள்ளது. அன்பானவர்களே, இன்று இயேசு கிறிஸ்து உங்கள் கதவை தட்டுகிறார். நாளை அல்ல, இப்பொழுதே நீங்கள் கதவை திறப்பீர்கள் என்றால் தேவன் உங்களோடு போஜனம் பண்ணுகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? கதவை திறப்பீர்களா அல்லது கதவை மூடுவீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் தேவனிடத்திலே, கர்த்தாவே, என் இருதயத்தை கதவை திறக்கிறேன், என் வாழ்க்கைக்குள்ளே வாரும், என்னோடு வாசமாகிரும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் தேவன் உண்மையாகவே உங்களோடு வந்து உங்கள் இருதயமாகிய கதவை திறந்து உங்களோடு போஜனம் பண்ண தேவன் வாஞ்சையா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.